மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. ஏ தன்னா நன்னே நானா நான் தான நன்ன நானா தன்ன நன்ன நானே நான் நன்ன நானா 1000 ரூபாயும் வேணாம் அரிசி பருப்பும் வேணாம். இப்படி எங்கள் அண்ணன் பாட்டை போட்டு வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். பாட்டை போட்டு பட்டி தொட்டி எல்லா இடத்துலையும் கொண்டு போயிட்டார். இந்த நேரத்தில் வந்து இந்த சிலதுங்க இந்த நாங்கள்லாம் வந்து அரசியலை வந்து அப்படி நம்ம திறனாய்வு தான் செய்வோம். நாங்கள் வந்து பொலிட்டிக்கலெல்லாம் நாங்கள் வந்து அப்படி புழிஞ்சு எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, 1.5 லிட்டரில் வந்து அப்படியே நிரம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற சில அதிமேதாவிகள் உட்காந்துக்கிட்டு அவங்க பேசணுங்கிறதுக்காக உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த பேசுகிறது முழுவதும் எப்படி இருக்குன்னா, நாம் தமிழர் கட்சியை வீழ்த்தணும், நாம் தமிழர் கட்சி மேலே மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கையை உடைக்கணும், நம்ம வாங்கின காசுக்கு சரியாக கூவணும் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி வந்து சில ஊடகவியலாளர்கள் நம்ம பார்க்குறோம், பேசுகிறாங்க. அதெல்லாம் வந்து சேர்ந்த கூட்டம்லாம், திருச்சியில் சேர்ந்த கூட்டம் எப்படிங்க ஓட்டாக மாறும்? தொடர்ந்து தோல்விங்க. இப்படி சில பேர், இன்னும் சில பேர் 5000 பேர் தான் வந்தாங்க. அது நான் ஆளெல்லாம் விட்டு பார்த்தேன். ஏதோ கடலோட ஆழத்தை ஏதோட வாழையை விட்டு பார்த்த மாதிரி இந்த பக்கம் ஒரு பீலா. சரிடா டேய், அண்ணன் வேகமாக பேசுனா ஏதோ சொல்லுவார்டா அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருந்தா, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கூட்டணிக்குங்க நாங்கள் ரொம்ப வந்து அப்படி இருக்கோங்க, எங்களெல்லாம் பிரிக்க முடியாதுங்க. நீங்களாம் முன்னெல்லாம் பார்த்துருக்கீங்களா, இந்த ஃபெய் பாண்டுன்னு ஒன்று இருக்கும்ல, இந்த யானையில் அப்படி இழுத்தா கூட வராது பாருங்க, அது போலங்க நாங்கள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து இந்த பிக் பிரதர் ஒன்று சொன்னாங்க, ஸ்மால் பிரதர் ஒன்று சொன்னாங்க, எங்களோட கூட்டம், எங்களோட அந்த கூட்டணி, இது எல்லாமே வந்து ஒரு கொள்கைங்க. கேரளாவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பிஜேபியை நுழைய விடாமல் இருக்கிறதுக்காக காங்கிரஸும் கம்யூனிஸ்டோட பிரிஞ்சிருப்போங்க. ஆனால் தமிழ்நாட்டில் நீங்கள் தாங்க இல்சேவாயி, அதனால் நாங்கள் எங்களோட கொள்கையெல்லாம் நாங்கள் வந்து கொண்டாந்து அப்படி பக்கா வச்சுருக்கோங்க. 2026 பாருங்கள் நீங்கள், நான் 5000 ரூபா தரங்கும்போது அவர் ஒன்று பேச, 10,000 ரூபா தரங்கும்போது இவர் ஒன்று பேச, யார் அவர் இவர்னா திமுக, அண்ணா திமுக, ஸ்டாலின் ஐயா, எடப்பாடி ஐயா இந்த பக்கம், அந்த பக்கம் கம்யூனிஸ்ட் ஐயா. இருந்ததுலே ஒரே ஒருத்தவர் நான்லாம் மிகவும் நேசிக்கிறவர், இன்றைக்கி கூட பேரணிக்கு போயிட்டு வந்தேன். அந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தோடு முழுமையாக இருந்த வரைக்கும், இறந்த பிறகும் என்றைக்குமே வாழக்கூடிய ஒரே ஒரு ஆள் வந்து நம்ம ஐயா நல்லகண்ணு. அவரோட பேரணிக்கு நான் போயிட்டு வந்தேன். அதில் மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா, அந்த சொல்லுவாங்கள்ல, இதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை, இந்த இரும்படிக்கிற இடத்துல கனடா வேலைங்கிற மாதிரி தான் நிறைய பேர் அதில் இருந்தாங்க. பலதெல்லாம் வெளியில் வேறு சொல்ல முடிய மாட்டேங்குது. அதெல்லாம் எடுத்து பேசுகிறதுக்கு வக்கற்றவர்கள், வாய் வியாபாரத்துக்கு விற்றவர்கள், வாடகைக்கு வச்சவர்கள் என்ன பேசுகிறாங்க, அண்ணன் சீமான் வந்து அங்கே ஆடு மாடெல்லாம் மேய்க்கலாம் சொல்கிறாரு, ஆனால் வந்து அவங்களோட வேட்பாளர்கள்லாம் பாருங்கள் எல்லாம் படித்தவங்களையா போட்டிருக்காங்க, அது ஒரு அதிமேதாவி சொல்லுது. நான் கேட்குறேன், உண்மையிலேயே உங்களுக்கெல்லாம் திறனாய்வு பண்ணுறதுக்கு ஒரு திராணி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். நான்லாம் இப்போ அலைபேசிலே பேசி நான் வந்து இதையும் எடிட் பண்ணக்கூடாது, லைவாக வேணாலும் போடுங்க. நான் கேட்குற கேள்விக்கு நான் ஒரு ஊடகவியலாளர், உங்களெல்லாம் பார்த்து இதெல்லாம் சரியாக வராதரானதுக்கு அப்புறம் தான் எங்களுக்காக நாங்கள் மாற ஆரம்பிச்சிட்டோம். ஊடகமாக நாம் தமிழர் ஊடகம் மாதிரி வேறு எந்த ஊடகமும் கிடையாது. ஏதோ மாநாடு நியூஸ் மீடியா இன்றைக்கி மேற்கொண்டு எடுத்து செய்தி போட்டிருக்கோம், பற்றிக்கிட்டு எரியுது. இது போல் வந்து செய்திகள் போடுறதுக்கு, விளைவுகளை ஏற்படுறதுக்கு வேறு யாரும் இருக்காங்களா அப்படின்னா இல்லை, சீமானின் பிள்ளைகள் தான் இருக்கிறாங்க, நாம் தமிழர் கட்சி தான் இருக்குது. எல்லாம் நாங்கள் வந்து பொருளாதாரத்தை நாங்கள் கொண்டாண்டோம், தொழிற்சாலை நாங்கள் கொண்டாண்டோம் பாங்க. ஆனால் சென்னையில் காக்கா செத்து போனாலும் என்னான்னு கேட்க மாட்டானுங்க. குழியை நோண்டிங்க, நீங்களாம் பயப்படாதீங்க, குழியை நோண்டி காக்காவை புதைச்சி அது மேலே வந்து அந்த பொடியை, அந்த பவுடரை நீங்கள் வந்து தெளித்து விட்டு அப்படி கையெல்லாம் நல்லா கழுவிடுங்க. ஆனால் எச்சரிக்கையாக இருக்கணும். அது ஒன்று. இன்றைக்கி கடலூரில் மேற்கொண்டு இன்றைக்கி வந்து காக்கா வந்து செத்து கிடக்கு. அதுக்கு இது தான் சொல்கிறானுங்க. செய்திகள் எல்லோரும் பாருங்கள். நாங்கள் ஏதோ வந்து நாம் தமிழர் கட்சியில் வேலை வெட்டி இல்லாமல் நாங்கள் வந்து பேசுகிறோம் அப்படின்றத யாரும் நினைக்காதீங்க. இப்போல்லாம் பல மக்கள் வந்து அப்படி மாறி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இளைஞர்கள்லேருந்து குழந்தைகள்லேருந்து எல்லாருமே மாறி வராங்க. வயதானவர்கள் அதுக்கு முன்னெல்லாம் நாம் தமிழர் கட்சினா வந்து பக்கத்தில் அவ்வளோ சீக்கிரம் வந்தது கிடையாது. நான்லாம் வந்து 2009 பயணிச்சிட்ருக்கேன். ஆனால் இன்றைக்கி பல வயது முதிர்ந்தவர்கள் நமக்கு முன்னோடியாக, நமக்கு பக்கத்தில் நிற்கிறாங்க, நமக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. இது போலலாம் இருக்கிறதெல்லாம் உடைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த படித்தவர்களெல்லாம் சீமான் வந்து வேட்பாளரை போட்டாருங்க அப்படின்னு சொல்லி பேரே சொல்கிறேன். ராஜகம்பீரனுங்கிறவர்
அப்பாஸ் ராஜகம்பீரன் பேர். உண்மையிலேயே உங்களுக்குலாம் எதாவது பேசணும் போல இருந்தால் என்கிட்ட பேசுங்க. அந்த என்னென்ன மாற்றத்தை நீங்கள் கொண்டாந்துருக்கீங்க, பத்திரிக்கையாளர்னு என்ன பத்திரிக்கையாளர் நீங்கள், அந்த பத்திரிகையில் என்னென்ன செஞ்சுருக்கீங்க, என்னென்ன செய்தியை போட்டிருக்கீங்க, அதனால் சமூகத்துக்கு என்ன நன்மை நடந்திருக்கு, சீமானின் பிள்ளைகள் நாங்கள் வச்சு நடத்துகிற அந்த பத்திரிகைகளில் என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்குது, நாங்கள் ஒவ்வொரு நாளும் என்னென்ன செய்துட்டு இருக்கிறோம். இவங்க எப்படின்னாங்க, இப்போ வந்து ஐயா பிரதமர் மோடியை வந்து திட்டுவாங்க, பக்கத்தில் ஊருக்குள்ளே இருப்போம் மாவட்ட செயலாளர், அந்த கட்சியோட மாவட்ட செயலாளர், பிஜேபியோட மாவட்ட செயலாளர் பேச மாட்டாங்க, ஏன்னா கவர் கிடைக்காது. ஐயா ஸ்டாலினை பற்றி எங்களுக்கு தெரியாதாம்பாங்க கம்கமாக. அந்தாண்ட வந்து ஸ்டாலின் மாதிரிலாம் ஒரு ஆள் உண்டாங்க, ஐயாலாம் எப்படி தெரியுமாங்க, எல்லாருமே அவர் தாங்க அப்படிம்பாங்க. ஏன்னா அந்த பக்கம் ஆடு விளம்பரம் 225 கோடி ரூபாய்க்கு விளம்பரம் கொடுத்ததா தமிழக அரசு 2021 2024 வரைக்கும்னு சொல்லி நம்ம படிக்கிறோம், இதில் காட்டுச்சு, நம்ம பார்க்குறோம். அதில் 225 கோடிங்கிறதுல கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குமே தவிர, ஆனால் மக்களின் பணம் விளம்பரத்துக்கு செலவுப்படுத்தப்பட்டிருக்கு. நாம் தமிழர் கட்சி வந்துச்சுன்னா அது செய்யுமா அப்படின்னா செய்யாது. எங்களுக்கு எதுக்கு விளம்பரம்? நாங்கள் என்ன செய்கிறோங்கிறத வெளியில் போய் சொல்ல போகிறோம், அது தன்னால் தெரிஞ்சிட போகுதே. நாங்கள் ஏன் சொல்லிக்கிட்டோம்? ஒவ்வொரு மக்களும் நாம் தமிழர் கட்சியில் வந்து அவங்களே தானே, இது வந்து ஒரு தலைவன் உண்டாக்கின கட்சி, அந்த கட்சியில் போய் நீங்களாம் இருந்தீங்கன்னா மக்கள்கிட்ட போய் நீங்கள் சொல்லணும். ஆனால் நாம் தமிழர் கட்சிங்கிறது அப்படி கிடையாது. நீங்கள் தான் தலைவர்கள், நம்ம தான் தலைவர்கள். நம்ம பிள்ளைகளுக்காக, நம்ம பிள்ளைகள் உருவாக்கின கட்சிக்கு நம்ம வந்து வாக்கு செலுத்துகிறோம். நம்மளோட விவசாய சின்னத்துக்கு. விவசாயி வந்து தொழிலா இல்லை, அது ஒரு வாழ்வியல். இதை கற்பித்தது யாருன்னு பார்த்தா நம்ம அண்ணன் சீமான், உங்கள் வைத்த பிள்ளை. இதெல்லாம் உடைக்கணுங்கிறதுக்காக தானே பேசுகிறான். நான் உன்னை கேட்குறேன், படித்தவன் மாடு மேய்க்க மாட்டானா? தொழில் பண்ணுறது கிடையாதா? அப்போ மாட்டு டாக்டர் வந்து எங்கே படிக்காமல் வந்துட்டாரா? தொழிற்சாலைகள்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? அதில் என்ன நன்மைகள் இருக்குது? இன்றைக்கி வந்து நீர் பொருளாதாரம்னா என்னன்னு தெரியுமா? அதை பற்றி ஏதாவது வந்து எஜுகேட் பண்ணியிருக்கீங்களா? இன்றைக்கி மேற்கொண்டு வந்து நகராட்சி துறையில் வந்து ஊழல் நடந்திருக்கு, அதனால் வந்து அவர் மேலே அண்ணன் நம்ம நேரு அவர்கள் மேலே வழக்கு பதியணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கல்ல. இதெல்லாம் எதுவுமே இருக்காதுல்ல நாம் தமிழர் கட்சின்னு வந்தால். இன்றைக்கி மக்கள் வந்து அதிகமாக வந்து கடன் வாங்குகிற அது எதுக்காக இருக்குன்னா கல்விக்காகவும் மருத்துவத்துக்காகவும். இன்றைக்கி அந்த போல் ஊழல்லாம் இல்லாத அளவுக்கு வந்து நாம் தமிழர் கட்சி ஆட்சி கொடுத்துருச்சுன்னா இவங்களால் தொழில் பண்ண முடியாது. யாரால்? இந்த எதிர்த்து வந்து நாம் தமிழர் கட்சி வந்து வெல்லவே கூடாதுன்னு சொல்லி அவங்களோட ஆசையெல்லாம் வந்து வெளியில் சொல்லிட்டு இருக்காங்க பாருங்கள். அவங்களால தொழில் பண்ண முடியாது. ஏன்னா நாம் தமிழர் கட்சியில் ராம்குமார் நான் இருக்கிறேன்னா என்னோட பத்திரிகைக்கு மேற்கொண்டு விளம்பரம் தர மாட்டாங்க, நாங்களாம் எடுத்து போட்டுக்கிட்டா தான். அப்போது இவங்களுக்குலாம் என்னென்னா, இப்போ ஒரு விளம்பரம் தஞ்சாவூர்னு எடுங்களேன், தஞ்சாவூரில் வந்து ஒரு விளம்பரம் போடணுன்னா அந்த புத்தகத்தை அந்த பேப்பரை நீங்கள் வாங்கணும், 2.5 லட்ச ரூபா வரும். குறைச்சலாக நான் சொல்கிறேன், 2.5 லட்ச ரூபா ஒரு பேப்பர். அது பக்கத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னா தஞ்சாவூர் மாவட்டம் முழுவதும் ஒரு 2.5 லட்ச ரூபா சொல்கிறாங்க. அப்போ இது போலவெல்லாம் கொடுக்க மாட்டான் நாம் தமிழர் கட்சி வந்துச்சுன்னா. ஏன்னா இந்த செலவு வந்து இவன் வந்து வேறு ஒரு தேவை தானே பண்ணுவான். இந்த 2.5 லட்ச ரூபா இருந்துச்சுன்னா படித்துறை ஒழுங்காக கட்டுவான், மக்கள் வந்து அழகாக போய் அந்த படித்துறையை வந்து பயன்படுத்தணும், ஆற்றை வந்து ஒழுங்காக வைப்பான், நீரை ஒழுங்காக வைப்பான். சில பிள்ளைகள்லாம் கெடுத்து வச்சுருக்குறாங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் எல்லாத்தையும் சொல்லுங்கள், எல்லா பிள்ளைகளும் கெடுத்து வச்சுருக்குறாங்க. அந்த பிள்ளைங்க பேசும்போது வந்து சில பிள்ளைகள் பேசும்போது நமக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்குது. என்னங்க சீமான் வந்து இப்போலாம் எங்களுக்கு வந்து அந்த இயற்கையை பாதுகாக்கிறேங்கிறாரு, மக்களுக்காக ஏதாவது செய்யணும்லங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை சொல்லும்போது அந்த நெறியாளர்னு இருக்கிறவர் நெறிப்படுத்தணும். அதுக்காக தான் பேர் நெறியாளர். இல்லைம்மா, காற்று வரும், மழை வரும், மண் நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு வந்து இதெல்லாம் கிடைக்கும், நீங்கள் அப்போ தான் அந்த வாழ்க்கையை வந்து வாழ முடியும், இதெல்லாம் சொல்லணும். சில லூஸு சொல்கிறான், மண்ணின் வளம் மக்களுக்கு தான், ஆனால் இவங்க பேராசையினால் அதை வந்து வியாபாரம் பண்ணக்கூடாதுங்கிறது தான் நாம் தமிழரோட அந்த கருத்தே. அதுதான் எங்களோட கோட்பாடு தான். நீங்கள் வந்து வீடு கட்டுறதுக்கு வந்து மணல் எடுக்காதீங்க அப்படின்னு நம்ம சொல்லலை, எடுத்து வணிகம் செய்யாத, வியாபாரம் பண்ணாத அப்படிங்கிறோம். இதை வந்து அந்த குழந்தைகள்கிட்ட சொல்லலை. இப்போது ஒரு குழந்தை இருக்கிறாங்க, ஒரு பெண்ணு இருக்கிறாங்க, பெண்ணுக்கு வந்து நாங்கள் சொல்கிறோம் மானத்தோடு இந்த பையன் வந்து காப்பாற்றிடுவான்ப்பா அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். உடனே அந்த குழந்தை அந்த பெண் கேட்குறாங்க, என்னங்க எங்களுக்கு ஒரு துணி கூட வாங்கி தர மாட்டேன்றாரு, எனக்கு வந்து ஒரு சுடிதார் நல்லதாக வாங்கி தரணும், எனக்கு ஒரு புடவை நல்லதாக வாங்கி கொடுக்கணும், எனக்கு ஒரு ஜாக்கெட் நல்லதாக வாங்கி கொடுக்கணும், அதை சொல்லாமல் வந்து என்னமோ இப்படி பேசிகிட்டு இருக்கார் சீமான் அப்படின்னு ஒரு பெண் சொல்கிறாங்கன்னா, நான் ஒரு நெறியாளர் இருந்தால் என்ன சொல்லணும்? தங்கச்சி, மானத்தை காப்பாற்றுறங்கிறது பேர் அதான் தங்கச்சி, உனக்கு எக்காரணத்தை கொண்டும் எந்த நிலையிலையும் உன்னை கைவிட மாட்டான். ஒரு உருண்டை சோறு தின்னாலும் உனக்கு வந்து அந்த ஒரு உருண்டையில் பாதி சோறை உனக்கு கொடுத்துட்டு உன் வயிறு நிறைஞ்சதுக்கு அப்புறம் தான் தங்கச்சி அவன் சாப்பிடுவான் அப்படின்னு நான் எடுத்து சொன்னால், அப்படி தான் நாம் தமிழர் கட்சி வந்து அதோட கோட்பாடு அப்படி தான் வச்சுருக்கு அப்படின்னு நான் சொன்னேன்னா நான் சரியாக நெறியாளர். அதை விட்டுடுறேன். விட்டுட்டு சில பேர் என்ன செய்கிறாங்க, அதை விட்டுடுறாங்க சுத்தமாக. விட்டுட்டு
அவங்க வந்து நாம் தமிழர் கட்சி என்ன ஆகும், என்ன ஆகும், இன்னும் வளர்ந்து போகும், 2.25 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கு விளம்பரத்துக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஆளுங்கட்சி. ஆனால் 2 நாளில் நியூஸ் 18 வந்திருக்கு, வெறும் 2 நாளில் 2 கோடி பார்வையாளர்களை வந்து அண்ணன் சீமானின் பாடல் போய் சேர்ந்துருக்கு. அது வந்து தேர்தல் பாடல், அதுதான் வந்து இலவச விளம்பரம், இலவசமாக கொண்டு போய் சேர்த்துட்டீங்க. அது மட்டும் இல்லை, தன்னா நானே 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 டியூன் எடுத்துக்கிட்டாரு, எடுத்து அந்த பாட்டை போட்டார். அது ஒரு மலை கிராமத்தில் உட்காந்து அந்த பாட்டை வந்து அந்த மக்கள் வந்து ஏதோ ஒரு தேவையில், ஏதோ ஒரு விசேஷம் நடக்குது, அந்த தேவையில் வந்து உட்காந்து கேட்குறாங்க. கொலா கட்டின ஹாரன்னு அதில் பாடிக்கிட்டு இருக்கு. கொள்கை பெரும் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியாளனால், ஒரு கொள்கை நிறைய இருக்குங்கிறவனால பெரிய காசு பணம்லாம் தேவையில்லை, விளம்பரத்துக்கு ஆள் தேவையில்லை, படைபலம்லாம் இங்கே தேவை கிடையாது. இங்கே நாங்கள் தான் படையாக மக்களின் அரணாக மக்களுக்காக வந்து நிற்கிறோம். இதை வந்து சொல்கிறதுக்கு, இதை வந்து எடுத்து கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குறதுக்கு எங்களுக்கு தடை கொடுக்கணுங்கிறதுக்காகவே பல பேர் என்ன செய்கிறாங்க, அவங்களோட பிழைப்பை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக செய்கிறாங்க. என்னென்னமோ சொல்லுவாங்க. இது போல் சொல்லி தான் நம்மளை வந்து வளர்த்தது. உலகத் தமிழர் அத்தனை பேரும் ஒத்து பார்த்துட்டு இருக்காங்க. நாம் தமிழர் கட்சினா என்ன, சீமானா என்ன, இங்கே வந்து அண்ணன் என்ன சொல்லிகிட்டு இருக்கிறாரு, இது வரைக்கும் எங்களை வந்து வியாபாரம் பண்ணுறாரா இல்லையா, எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கிறான். அதனால தான் ஒட்டுமொத்த தமிழினமும் அங்கேருந்து நேராக கிளம்பி திருச்சிக்கு வந்தேன். அந்த நேரத்தில் வந்து முழுமையாக பல பேர் வந்து அந்த ஊடகத்திலேயே எல்லாமே பார்த்துட்டு இருந்தாங்க, பல ஊடகமும் எடுத்து வெளியிட்டு இருந்தாங்க. அப்போ இதை பார்த்துட்டு நீங்கள் என்ன செய்யணும், இது போல் ஒரு புரிதலற்ற அல்லது புரிஞ்சும் புரியாத மாதிரி தூங்குறவனை நம்ம எழுப்பிடலாம், ஆனால் தூங்குறவன் நடிக்கிறவனை நம்ம எழுப்ப முடியாது. அதுபோல் இவங்கெல்லாம் நடிச்சிக்கிட்டு இருக்காங்கிற உணர்ந்துக்கிட்டு இந்த வாட்டி 2026 தேர்தல், சட்டமன்ற தேர்தலில் விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்தி அண்ணன் சீமான முதலமைச்சர் ஆக்கணும். அதுக்கான வேலைகளை நீங்களும் நானும் சேர்ந்து பார்க்கணும். வெற்றி கொண்டாட்டத்தில் அந்த பாட்டை நம்ம பாடுறோம். தன்னா நன்னே நானே நானே நன்னே நானே. நன்றி, வணக்கம்.